எனக்கு தைரியலட்சுமி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னானாம். தைரியம் இருக்கும் இடத்தில்தான் எங்களாலும் இருக்க முடியும். பயமும் கிடையாது, பகையும் கிடையாது. பயமே இல்லாமத்தான் உரியில தொங்கிட்டு இருக்காரு, கீழே நெருப்பு இருக்கு. கோடிக்கணக்கான நாமங்கள் இருக்கும் பொழுது ஏன் சில நாமங்களை மட்டும் அபிராமி பட்டர் தேர்ந்தெடுத்தார்? கற்பனை செஞ்சு பாருங்க. கீழே கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு, சுற்றிலும் பதட்டத்திலே நிற்கும் மக்கள், மன்னன் கூட கவலையோட தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த ஒவ்வொரு திருநாமமும் ஒரு சக்தி, ஒரு பாதுகாப்பு, ஒரு அருள். பகைவர்களை அழிப்பதை விட பகைமையை அழிப்பதே உயர்ந்தது. பயத்தை வெல்வதை விட தைரியத்தை வளர்ப்பதே சிறந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே செல்வம் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அதிகாரம் கூட இருக்கலாம். ஆனால் தைரியம் மட்டும் இல்லை என்றால் அவற்றை அனுபவிக்கவே முடியாது. அதே நேரத்துல ஒருத்தர்கிட்ட தைரியம் மட்டும் இருந்தாலும் வாழ்க்கையின் பல வெற்றிகளும் அவரை தேடி வர தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட தைரியத்தை அருளக்கூடிய, நமக்கு இருக்கும் பகையையும் பயத்தையும் நீக்கி தைரியத்தை அருளக்கூடிய அபிராமி அந்தாதியினுடைய 77வது பாடலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். புராணங்களில் மறைந்திருக்கும் பேருண்மைகளையும் ஆன்மீக ரகசியங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருப்பது உங்கள் விஜய் காயத்ரி. ஒரு அழகான கதை உண்டுங்க. ஒரு மனிதனோட வீட்டுல அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்து கொண்டிருந்தார்களாம். ஒரு நாள் அவர்கள் 8 பேரும் சேர்ந்து அந்த மனுஷன் கிட்ட வந்து, நாங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது, 8 பேரும் இங்க இருக்க முடியாது, உனக்கு ஏதாவது ஒரு லட்சுமி வேணும்னா சொல்லு, அவளை மட்டும் நாங்க இங்க விட்டுட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த மனிதன், எனக்கு தைரியலட்சுமி மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னானாம். அவர்கள் தைரியலட்சுமியை மட்டும் விட்டு சென்று விட்டார்கள். ஆனா பாருங்க, கொஞ்ச நேரத்துல அற்புதமே நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம். தைரியலட்சுமியை தேடி மற்ற அனைத்து லட்சுமிகளும் மீண்டும் அந்த வீட்டிற்கே வந்து விட்டார்களாம். ஏன் தெரியுமா? அவர்கள் சொன்ன பதில், தைரியம் இருக்கும் இடத்தில்தான் எங்களாலும் இருக்க முடியும். நண்பர்களே, வாழ்க்கையிலே நமக்கு மிகவும் தேவையானது பணம் அல்ல, பதவி அல்ல, புகழும் அல்ல. முதலிலே தேவைப்படுவது தைரியம் மட்டும்தான். அத்தகைய தைரியத்தை, பயத்தையும் பகையையும் நீக்கி நமக்கு அருளக்கூடிய அபிராமி அந்தாதியினுடைய 77வது பாடல் என்ன, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்ச பாணி வஞ்சவர், உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிரும் கலா, வைரவி மண்டலி மாலினி சூலிவராகி என்றே செய்ரவி நான்மறை சேர் திரு நாமங்கள் செப்புவரே. இது அபிராமி அந்தாதியினுடைய 77வது பாடலாக அபிராமி பட்டர் இந்த உலகத்திற்கு அருளி இருப்பது. இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பைரவி கொடியவர்களுக்கு கூட அச்சம் தரும் வடிவை உடையவள், பஞ்சமி 5 தொழில்களை உடையவள், பாசாங்குசை பாசமும் அங்குசமும் ஏந்தியவள், பஞ்சபாணி 5 மலர் கணைகளை தாங்கியவள், வஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி வஞ்சகர்களின் உயிரை காணிக்கையாக ஏற்று உண்ணும் உயர் சண்டிகை, காளி மாகாளியே ஒளிரும் கலா வைரவி ஒளி வீசும் கலைகளை தருபவளே, மண்டலி சூரிய சந்திர மண்டலங்களிலும் வழிபடுவோர் உருவாக்குகின்ற அந்த சக்கர மண்டலங்களிலே வசிப்பவளே, மாலினி மாலைகள் சூடியவளே, சூலி சூலத்தை ஏந்தியவளே, வராகி வராக உரு கொண்டவளே. இப்படியெல்லாம் செய்யறவே நான்மறை சேர், குற்றம் குறைகளை தீர்க்கும் நான் மறைகளிலே சொல்லப்பட்ட 4 வேதங்களிலே சொல்லப்பட்ட திருநாமங்கள் செப்புவரே. உனது திருநாமங்களை சொல்கின்றவர்கள் என்றென்றும் அபிராமியினுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பவர்களுக்கு இந்த பயமும் பகையும் இருக்கவே இருக்காது அப்படின்னு அபிராமி பட்டர் இந்த பாடல் மூலமா சொல்றார். அபிராமி பட்டருக்கு பயமும் கிடையாது, பகையும் கிடையாது. பயமே இல்லாமத்தான் உரியில தொங்கிட்டு இருக்காரு, கீழே நெருப்பு இருக்கு. இந்த பாடல் அத்தனை சிறப்பானது, சாதாரண பாடலே கிடையாது. லலிதா சகஸ்ரநாமம், தேவி பாகவதம், லலிதா திரிசதி, இந்த மகத்தான நூல்களிலிருந்தெல்லாம் அபிராமி பட்டர் தேர்ந்தெடுத்த அரிய திருநாமங்களின் மாலை அப்படின்னு சொல்லலாம் இந்த திருநாமங்கள் எல்லாமே. கோடிக்கணக்கான நாமங்கள் இருக்கும் பொழுது ஏன் சில நாமங்களை மட்டும் அபிராமி பட்டர் தேர்ந்தெடுத்தார்? ஒரு ஆத்துல தண்ணி ஓடுது அப்படின்னா முழுசுமா நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும்? நம்ம கிட்ட இருக்கிற குடத்தோட அளவுக்கு தான் எடுத்துட்டு போக முடியும். அதே போலதான் தேவியினுடைய அளவற்ற மகிமை, அளவற்ற திருநாமங்கள்ல நம்முடைய மனதை தொடும் சில திருநாமங்களை முத்துக்களாக கோர்த்து இந்த பாடலை உருவாக்கியுள்ளார் பட்டர்.
பட்டருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. கற்பனை செஞ்சு பாருங்க. கீழே கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு, சுற்றிலும் பதட்டத்திலே நிற்கும் மக்கள். மன்னன் கூட கவலையோட தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம இப்படி ஆணை போட்டுட்டோமே, நிலா வரலனா நீ இந்த தீயிலேயே எரிஞ்சு சாம்பலாக வேண்டியதுதான்னு சொல்லிட்டோமே, நிலா வரலையே அப்படின்னு மன்னன் கூட கவலைப்பட்டுட்டு தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அபிராமி பட்டரோ கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம அம்பாளினுடைய திருநாமங்களை பாடிக்கொண்டிருக்கின்றார். ஏன் அப்படின்னா அவருடைய பார்வை நெருப்பின் மீது இல்லை, அபிராமி அன்னையின் திருவடிகளின் மீது இருந்தது. அந்த திருநாமங்களின் சக்தி மீது இருந்தது. அபிராமியின் திருநாமங்களை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுலதான் அவருடைய கவனம் இருந்ததே தவிர வேற எதுலயும் அவரோட கவனம் இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு நாமம் ஒரு வடிவத்தை உருவாக்குகிறது. அந்த வடிவம் ஒரு தரிசனமாக மாறுகின்றது. அந்த தரிசனம் ஒரு அனுபவமாக மாறுகின்றது. அதனால்தான் மகான்கள் திருநாம ஜபத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். எல்லா ஆன்மீக பெரியோர்களையும் பார்த்தீங்கன்னா திருநாமங்களை சொல்லிக்கிட்டே இரு, நாமாவளி பாடுன்னு தான் சொல்வாங்க. ஆண்டாள் கூட திருப்பாவையில நாமாவளியத்தான் சொல்ல சொல்லி பாட சொல்லி வலியுறுத்துவாங்க. அதனாலதான் இந்த முக்கியமான திருநாமங்களை பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, உயர்சண்டி, காளி, சூலி, வராகி, மாலினின்னு இப்படி திருநாமங்களை ஒவ்வொரு திருநாமங்களையும் எடுத்து நமக்கு பட்டர் கொடுத்திருக்கின்றார். இந்த ஒவ்வொரு திருநாமமும் ஒரு சக்தி, ஒரு பாதுகாப்பு, ஒரு அருள், இதெல்லாம் நமக்கு கொடுக்கின்றது. இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்ற மிகப்பெரிய உண்மை என்ன? பகைவர்களை அழிப்பதை விட பகைமையை அழிப்பதே உயர்ந்தது. பயத்தை வெல்வதை விட தைரியத்தை வளர்ப்பதே சிறந்தது. அபிராமி அம்மனினுடைய திருநாமங்களை நம்பிக்கையோடு உச்சரிப்போம். பயம் விலகட்டும், பகை நீங்கட்டும், தைரியம் பெருகட்டும். அபிராமி அன்னையின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவை முழுமையாக கேட்ட பிறகு உங்கள் மனதிலே என்ன உணர்வு தோன்றியது என்பதை உங்களுடைய கருத்துக்களாக கமெண்டிலே பகிருங்கள். இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஹைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.